My sheep hear my voice and follow me. யோவான் 10:27. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சியினை விசுவாசிகளே, நம் ஆண்டவரை பல வகையில் உருவகப்படுத்தி சித்தரித்து நாம் அவருக்கு ஆராதனை, துதி, தோத்திரம், மகிமை, பெருமை சேர்க்கிறோம். பல வகைகளிலே இப்பொழுது உயிர் தாண்டவர் இருக்கிறார். பெரிய வெள்ளிக்கிழமையில் பாடுகளின் ஆண்டவர், இயேசு அரசர், குழந்தை இயேசு, இப்படியெல்லாம் உருவங்களிலே ஓமைகளிலே இந்த நல்ல ஆயன் ஓமை என்பது மிக 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 ஆழமானது, விவிலிய அடிப்படை கொண்டது. ஆடுகள் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய சொத்து. பாலஸ்தீன் வாழுகின்ற மக்களுக்கு ஆடுகள், மாடுகள் கூட குறைவு, ஆடுகள் தான் அதிகமாக, ஒட்டகங்கள் அடுத்ததாக. அவை ஆடுகளை பற்றிய பல வசனங்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுவதையும் கேட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் இதை பற்றிய பல வசனங்கள் வருகின்றன. இதிலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி, கருத்து என்ன? A great number believed and turned to the Lord. பெரும் தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். நல்லாயன் நல்லதை செய்கின்றார் என்பதை அறிந்து புரிந்து நிறைய பேர் இயேசுவிடம் வந்தார்கள். அவருடைய நம்பிக்கையாளர்களுடைய தொகை அதிகரித்து கொண்டு போனது. He came to bring together, came not to scatter, came not but to gather. அவர் ஒன்றுபடுத்தவே வந்தாரே அன்றி பிரிப்பதற்கு அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தனித்தன்மை ஒன்று சேர்ப்பதற்காகவே. Religion is not a way of looking at certain things. It is a certain way of looking at everything. ராபர்ட் இ செகல், மதம் என்பது எந்த ஒன்றையும் நாம் காணுவது போல அல்ல, அது அனைத்தையும் ஒரே விதத்தில் பார்ப்பதில் அடங்கி இருக்கிறது. ஆகவே நம்முடைய கிறிஸ்துவ தன்மை, இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இயேசு மையமாக, இயேசுனுடைய வாழ்க்கையை புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர்கள் சொன்னது, அப்போஸ்தலர்கள் நடவடிக்கை அவர்களுடைய காலத்தில் நடந்தது, எல்லாவற்றையும் பைபிளில் படிக்கின்றோம். அவைகள் எல்லாம் வாழ்க்கையினுடைய அனுபவங்கள். ஆகவே கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார் என்பது நம்ம நம்பிக்கையினுடைய அடிப்படை. Lord Jesus, increase the unity of your believers, that through them the world may believe that you are the Savior whom the Father has sent. இறை தந்தையினால் அனுப்பப்பட்ட நம் ஆண்டவர் நம்மை எல்லாம் விண்ணக தந்தையின் பிள்ளைகளாக்குவதற்காக. இந்த 11 பாடலிலே இன்னொரு வசனம் இருக்கிறது, சங்கீதம் 100. இங்கே பாடப்பட்டது, அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரியுங்கள். ஆனால் அதில் இன்னும் பரிச்சயமான ஒன்று, அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் ஆடுகள் நாம். சங்கீதம் 100. அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் ஆடுகள் நாம். It is surprising what we can do when we have to, and how little most of us do when we don't have to do. எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதில்லை, எதை செய்யக்கூடாதோ அதை செய்வதுதான். பிள்ளைங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா செய்யாதுன்னு சொன்னால் செய்யும், அது ஆப்போசிட் தான் செய்யும். ஆஜரே கோந்த்ரா அப்படின்னு லத்தீனில் சொல்லுவாங்க. எது எதிர்ப்பதமோ அதை செய்வது, அது ஒரு மென்டாலிட்டி. நம்முடைய மனநலன்கள் பல உண்டு. சாதாரண மனநிலை, ரியாக்டிவ், கொஞ்சம் மாறுபட்டது ப்ரோஆக்டிவ். ரியாக்டிவ்னா இங்கே வாடா அப்படின்னா அவன் தம்பி வர்றது ரியாக்டிவ். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரோஆக்டிவ். ஆகவே எப்படி நாம் நம்முடைய மனநலன்கள் இருக்கின்றன? செய் என்றால் செய்ய வேண்டும், எதற்காக ஏன் என்றால் எனக்கு சொல்லப்படுகிறது நான் செய்வேன், என் தாய் தந்தை சொல்லுகிறார்கள் செய்வேன் என்ற ஒரு கருத்து. ப்ரோஆக்டிவ் என்ற பிள்ளைகள்லாம் ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க, குறும்பு, சேட்டை இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அவைகளை எல்லாம் நல்வழிப்படுத்த வேண்டும், பாசிட்டிவாக அவைகளை உருவாக்க வேண்டும். ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது, and they will know we are Christians by our love. நம்முடைய அன்பினால் நாம் கிறிஸ்தவர்கள் என்று பிறர் தெரிந்து கொள்ள வேண்டும். பாம்பேக்கு பூனாவிலிருந்து ஒரு கரிஸ்மேட்டிக் கூட்டத்துக்கு போகிறாங்க. யார் போகிறா? சிஸ்டர்ஸ், ஃபாதர்ஸ்
எல்லாம் ஒரு 60-70 பேர். அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கம்பார்ட்மெண்ட்டை புக் பண்ணிக்கிட்டாங்க. ரயில் நிற்கும் இல்லையா, ஒவ்வொரு பெரிய ஸ்டேஷனில் நிற்கும் இல்லையா, அப்போ இவங்க பாட்டு பாடிக்கிட்டே போகிறாங்க. அண்ட் they'll know we are Christians by our love அப்படின்னு பாட்டு ஓடுது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, டே 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 கதவை இறுக்கி சாத்து உள்ளே வந்து வர போகிறாங்க, இது நமக்கு ரிசர்வ் பண்ண கம்பார்ட்மெண்ட். அண்ட் they know they are Christians by our love. பாடுறது ஒன்று, ஆனால் எல்லாருக்கும் நான் யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்றது ஒன்று. செயல்பாடும் நம்முடைய வேதாந்தமும் சித்தாந்தமும் ஒன்றாக இருத்தல் வேண்டும். மை ஷீப் இஸ் ப்ராப்பர்ட்டி பை டபுள் டைட்டில். ஒன்று கிரியேஷன் டு ரிடம்ஷன். இரண்டின் வழியாக நாம் இந்த ஆடுகளின் தன்மையை ஆண்டவரிடமிருந்து பெறுகிறோம். அவர் நம்மை படைத்தவர், அதைத்தான் நான் பாடினேன். அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் ஆடுகள் நாம். அவர் நம்மை மீட்டவர் கிறிஸ்து, இந்த நல்லாயன். நல்லாயன் ஞாயிறு வரும் பொழுதெல்லாம் பிடித்த கதை அடிக்கடி திருப்பி சொல்வது, நாம் ஆயனை தெரிந்திருக்கிறோமா அல்லது ஆயனை பற்றி தெரிந்திருக்கிறோமா என்று ஒரு கேள்வி கேட்க வேண்டும். அதற்கு என்ன ஒரு உதாரணம், ஒரு பெரிய இசை கச்சேரி கான்சர்ட் ஒன்று, நிறைய மக்கள் கூடியிருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு பாப் பாடகர், நல்ல பாடக்கூடிய ஒரு மனுஷன் வந்து இந்த சங்கீதம் 23 பாடுறார். அப்படி அவர் நல்லா பாடினோடனே எல்லாம் கைத்தட்டி ஆங்கோர் அப்படின்னா மறுபடியும் பாடு என்று எல்லாம் சொன்னாங்க. இந்த பாடகர், நான் பாடுறது இருக்கட்டும், சபையில் ஒரு வயசான ஒரு ஃபாதர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பாட சொல்லுங்களேன் அப்படின்னாரு. எல்லாரும் ஃபாதர் போய் பாடுங்க அப்படின்னாரு. அவர் கொஞ்சம் மெதுவாக தள்ளாடி நடந்து மேடைக்கு வந்தார். எனக்கு பாடுறதுக்கு அவ்வளோ வராது, ஆனால் இந்த சங்கீதம் எனக்கு பிடித்த சங்கீதம், ஆகவே இதை நீங்கள் பாட சொல்கிறீங்க, ஆனால் நான் பாடலை, அந்த சங்கீதத்தை ஜெபிக்கிறேன் என்று சொல்லி, என் ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு, பசும்புல் மேய்ச்சலில் என்னை நடத்தி செல்வார், இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்பட வேண்டிய தேவையில்லை, அவருடைய கழியும் கவனம் என்னை தேக்கும் என்று அனுபவபூர்வமாக உணர்ச்சிகரமாக அவர் சொன்னதும் யாரும் கைத்தட்டலை, எல்லா கண்களிலும் கண்ணீர் அப்படியே துளிக்குது. அப்போ அந்த ஜட்ஜி என்ன தெரியுமா சொன்னார், அதுதான் இப்போ முதலாம் அவர் he knows the psalm, ரெண்டாம் அவர் he knows the shepherd. முதலாம் அவருக்கு சங்கீதம் நல்லா தெரிஞ்சிச்சு, சங்கீதத்தை சங்கீதமாகவே நல்லா பாடினார், பாராட்டுக்குரியது தான். ஆனால் ரெண்டாம் அவர் அந்த சங்கீதத்தின் தலைவன் யார், அந்த சங்கீதத்தில் யார் நாயகனாக இருப்பது, இயேசு கிறிஸ்துவை அவர் அறிந்திருந்ததனால் அவர் அந்த நல்ல ஆயனை உள்ளத்திலிருந்து அவர் ஜெபமாக பாடினார். அதான் உண்மை. அருமையாக பாடலாம், அருமையாக விளக்கம் கொடுக்கலாம், பல வகையாக செய்யலாம். அந்த ஆயனை நாம் அறிந்திருக்கிறோமா, அந்த ஆயன் எனக்கு யார் என்ற கேள்விக்கு நாம் ஒவ்வொருவரும் பதில் சொல்வோம். இந்த நல்ல ஆயனுக்கு ஜெபம். ஆண்டவராகிய இயேசுவே, உம் மீது விசுவாசம் கொண்டவர்களை அதிகரியும், அதன் மூலம் பிதாவாகிய இறைவன் அனுப்பிய மீட்பர் நீரே என இந்த உலகம் அறிந்து கொள்ளச் செய்யும். வியப்பு என்னவென்றால், நாம் எதனை எப்பொழுது செய்ய வேண்டுமோ அதனை மிக குறைவாக எப்பொழுது செய்யக்கூடாதோ அப்பொழுது செய்கிறோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.